குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்மளுடைய வார்த்தைகள் எவ்வளவோ ஒரு மதிப்பு மிகுந்தது அப்படிங்கிறத உணர்றக்கூடிய ஒரு கதை தான் இது. ஒரு ஊரில் ஒரு முதியவரும் இருக்கிறாங்க, இளைஞர் ஒருத்தரும் இருக்கிறார். அந்த முதியவர் மிகுந்த ஞானமுடையவர், ஆனால் அவர் வாயிலிருந்து வார்த்தையே வராது, மிகுந்த ஞானமுடையவர். ஆனால் அந்த இளைஞன் தான் நமக்கு தான் எல்லாம் தெரியும், எனக்கு தான் அதிகமான ஞானம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு எல்லாருக்கிட்டேயும் போய் எனக்கு அது தெரியும் இது தெரியும் அப்படின்னு அவங்களுடைய வார்த்தைகளை டெய்லி எனக்கு ஞானம் இருக்குது அப்படின்னே சொல்லிகிட்ருக்கிற ஒரு இளைஞர். அப்போ அந்த இளைஞர் அந்த முதியவர்கிட்ட ஐயா, என்னை விட உங்களுக்கு ஞானம் அதிகமாக இருக்குது, நீங்கள் எல்லாருக்கிட்டேயும் உரையாடிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களை இந்த உலகமே போற்றுமே, ஏன் நீங்கள் அமைதியாகவே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இளைஞன் கேட்குறான். அதுக்கு அந்த முதியவர், நீ போய் ஒரு வாளியில் தண்ணி எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாரு. உடனே அந்த பையன் போய் வாளியில் தண்ணி எடுத்துகிட்டும் வரான். அப்போ அப்படி வரும்போது அந்த தண்ணியை ஒரு குச்சியை வச்சு கலக்கு அப்படின்னு சொன்னால் அதை கலக்கிறான். அப்போ கலக்கிட்டு உன்னோட முகத்தை பாரு அப்படிங்கிறான். அப்போ அந்த தண்ணியில் அந்த பையன் என்ன பண்ணுறான், அந்த முகத்தை பார்க்குறான். ஆனால் தெளிவாக தெரியல. ஐயா, அது கலங்கிக்கிட்டே இருக்குது, சுற்றிக்கிட்டே இருக்குது, அதனால என்னோடய முகம் அதில் தெளிவாக தெரியல, அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா அப்படிங்கிறாரு. அந்த தண்ணி அதோடைய அலைகளெல்லாம் நிப்பாட்டினதுக்கப்புறம் இவனுடைய முகம் தெளிவாக தெரிகிறது. அப்போது இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அதாவது வார்த்தைகள் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமானது. அப்போது வார்த்தைகளை நாம் குறைத்து கொண்டால் உள்ளிருக்கும் இறைவனின் குரல் நமக்கு கேட்கும் அப்படிங்கிறத அந்த பெரியவர் அந்த இளைஞர்கிட்ட சொல்கிறாரு. இதே தான் திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் உரைமாலை எல்லாம் உடையானுக்கே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பார் புணர்ச்சி 10. அதாவது வார்த்தைகள் இறைவனுக்கே சொந்தமானவை, ஆதலால் வார்த்தைகளால் இறைவனுக்கு பாமாலை சூட்டினால் இறைவனை நாம் நன்றாக உணர முடியும். வீண் வார்த்தைகளை நாம் பேசி பொழுதை போக்கக்கூடாது என்பதே இக்கதையின் கருத்து. பேச்சை குறைத்து ஞானத்தை பெருக்குவோம். நன்றி.